ஹலோ, திஸ் இஸ் கிஷன் கிஷன் ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ஸ். இப்போ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சரிங்களா பில்டிங் வந்து எல்லாரும் கட்டுறாங்க. 1 கோடி வீடு கட்டுறாங்க, 1 கோடி கமர்ஷியல் கட்டுறாங்க, 5 கோடி 10 கோடி வீடு கட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸோ டீட்டெயிலிங்கோ வாங்குறதுக்கு. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு டிராயிங் வந்து லோ காஸ்ட் ஃபீஸு அண்ட் லோ சார்ஜ் சைட் விசிட் சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் யார் பெஸ்ட்டாக குவாலிட்டி கொடுக்குறாங்க, யார் நல்ல டிசைன்ஸ் கொடுக்குறாங்க, யார் நல்ல டீட்டெயிலிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சருங்க இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த பில்டிங், சேஃப்டி ஆஃப் த ரெசிடென்ஸ் ஆஃப் த பில்டிங். ஒரு பில்டிங் ஃபெயிலியர் ஆனால் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இருக்கு. ஸோ அதுக்கு அந்த வேல்யூ நம்ம கொடுத்தாதான் நல்ல குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட், நம்ம டிராயிங்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க, நல்ல சூப்பர் டிராயிங்ஸ் வாங்கியாச்சு, எக்ஸ்பென்சிவான ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கூட வாங்கிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங்ல டீட்டெயிலிங் ப்ராப்பராக இருக்கணும். அந்த டீட்டெயிலிங் ப்ராப்பராக இருக்கிறத சைட்ல எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஸோ டீட்டெயிலிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாட்டி எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரக்சர் டிராயிங் வாங்கியிருந்தாலும் சைட்ல வந்து இஷ்யூஸ் வரதான் செய்யும். ராட் எங்கே போடணுமோ அங்கே போடணும், எப்படி வளைக்கணுமோ அப்படி வளைக்கணும். ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் ஒழுங்காக பண்ணாட்டி அந்த எஃபெக்ட் வந்து எவ்வளோ காங்கிரீட் போட்டாலும் எவ்வளோ கம்பி போட்டாலும் பிரோஜனமே இருக்காது பில்டிங்ல. ஓகே, திஸ் இஸ் கிஷன் பேட்ரிக், கிஷன் ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ஸ். தேங்க்யூ.